ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே இஸ் ஏ குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹிந்தி விஷாரத் உத்ராதில் இருக்கக்கூடிய ஆதுனிக் காவிய கண்டு பத்ய பாட்டில் அதில் வந்து ஜான்சி கி ராணி அதனுடைய சாராம்சத்தை இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்க்கலாம். கவி பரிச்சய தேத்தே ஹுயே கவிதா கா சாராம்ஷ் லிக்கியே. கவிஞரை பற்றி அறிமுகப்படுத்தி இந்த போயம்னுடைய சாராம்சம் எழுதுங்க. ஜான்சி கி ராணி. कवि परिचय. झांसी की रानी नामक कविता श्रीमती सुभद्रा कुमारी चौहान की कविता है. झांसी की रानी அப்படின்ற இந்த கவிதை வந்து ஸ்ரீமதி சுபத்ரா குமாரி சௌஹான் அவர்களுடைய கவிதையாகும். देश के लिए इनको कई बार जेल जाना पड़ा. தேசத்திற்காக இன்கோ கई बार இவர் வந்து நிறைய முறை வந்து ஜெயிலுக்கு சென்றிருக்கிறார், சிறைக்கு சென்றிருக்கிறார். उनकी भाषा शैली सरल और भावों के अनुरूप है. இவருடைய அந்த மொழி லாங்குவேஜ் ஸ்டைல் அப்படின்றது ரொம்ப எளிமையானதாகவும் மற்றவர்களை கவரக்கூடிய விதத்திலும் இவர் வந்து எழுதக்கூடியவர். இவருடைய லாங்குவேஜ் ஸ்டைல் வந்து அப்படி இருக்கும். கவிதா परिचय. सन 1857 में भारत की आज़ादी की पहली लड़ाई लड़ी गई. 1857 பாரதத்தில் ஆசாதி கி பெஹலி லடாயி சுதந்திரத்திற்கான முதல் போர் வந்து முதல் கழகம் வந்து ஏற்பட்டது, முதல் போர் ஏற்பட்டது. उसमें झांसी की रानी ने अपनी वीरता का परिचय दिया था. அதில் வந்து ஜான்சியினுடைய ராணி வந்து தன்னுடைய வீரத்தை வந்து வெளிக்கொணர்ந்தார், அவர் தன்னுடைய வீரத்தை காட்டினார். இஸ் கவிதாமே ராணி கி வீரதா கா வர்ணன் है. இந்த கவிதையில் ராணியினுடைய வீரத்தை பற்றி வர்ணிக்கப்பட்டுள்ளது. कविता का सारांश. कवयित्री सुभद्रा कुमारी चौहान कहती हैं कि मैंने बुंदेलखंड के निवासियों से जो कहानी सुनी उसी को कह रही हूँ. கவயித்ரி கவிஞர் அந்த கவிஞி சுபத்ரகுமாரி சௌஹான் சொல்கிறாரு என்னன்னா, புந்தேல்கண்ட் அப்படின்ற அந்த அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிவாசியோன் அங்கே வசித்த அந்த குடிமக்கள் அந்த மக்கள் சொன்ன விஷயத்தை கேட்டு அதைத்தான் நான் வந்து இங்கே சொல்கிறேன். பாரத் அங்கிரேசோங்கி குலாமி மே துக் போக் ரஹாத்தா. பாரதம் இந்த சமூகம் வந்து ஆங்கிலேயர்களுடைய அடிமையாக இருந்தபோது, அவங்களுடைய ஆட்சியின் கீழே இருந்தபோது ரொம்ப வந்து துக்கத்தை நிறைய கஷ்டங்களை அனுபவித்தது. போக் ரஹாத்தா. தப் सन 1857 में अचानक एक तलवार चमक उठी. அந்த சமயத்தில் 1857 திடீர்னு ஒரு சடனாக வந்து ஒரு வாளினுடைய அந்த ஒளி வந்து மின்னியது. உஸ்கே காரன் பாரத் மே நயா ஹல்சல் பைதா ஹுவா. அதன் காரணத்தினால பாரதத்தில் புதிதாக ஒரு கழகம் பிறந்தது, புதிதாக ஒரு மக்களிடையே வந்து ஒரு வீரம் அந்த மாதிரியான விஷயம், அந்த வீரத்தோட மக்கள் வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டாக துணிந்து செயல்படுவதற்கான ஒரு கழகம் அப்படின்றது வந்து பிறந்தது. லோக் ஆசாதி கி கீமத் சமஜ் கயே. மக்கள் வந்து விடுதலை அப்படின்றதுனுடைய அந்த மதிப்பை உணர்ந்து கொண்டனர். சமஜ் கயே. सबों अंग्रेज़ों को देश से भगाना का संकल्प किया. எல்லா மக்களுமே வந்து ஆங்கிலேயர்களை இந்த தேசத்திலிருந்து பகானா கா சங்கல்பம் விரட்டி அடிப்பதற்கான அந்த சங்கல்பத்தை செய்து கொண்டனர். அவங்கள வந்து விரட்டியே ஆகணும் அப்படின்னு எல்லா மக்களும் வந்து நினைத்தாங்க. பஹ் தல்வார் ஜான்சி கி ராணி கீதி. அந்த எழுந்த அந்த ஒரு ஆயுதம், அந்த வாள் அப்படின்றது மின்னியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அது வந்து ஜான்சிக்கு ராணி, ஜான்சியினுடைய ராணியாக இருந்தது. ராணினே கூபு லடாயி லடித்தி. ராணி வந்து நன்றாக வந்து போர் செய்யக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவங்களாக இருந்தாங்க. ராணிக்கா நாம் லக்ஷ்மி பாயி தா. ராணியுடைய பெயர் வந்து லக்ஷ்மி பாயி. கான்பூர் கே ராஜா நானா உஸ்கோ அப்பனி பெஹன் மான்தே தே. கான்பூரினுடைய ராஜாவான நானா சிங் அவங்க வந்து அவங்கள தன்னுடைய சகோதரியாக நினைத்தார். வே லக்ஷ்மிக்கோ சபீலி கஹ்கர் புகாரா கர்த்தே தே. அவங்க லக்ஷ்மி பாயை வந்து சபீலி அப்படின்னு தான் அழைத்தார். வஹு நானா கே சாத் படுத்தி அவர் கேல்தி தி. அவங்க வந்து நானா சிங்கோட தான் வந்து படிக்கிறது, விளையாடுறது அதெல்லாம் ஈடுபட்டாங்க. பர்ச்சி டால் कृपान कटारी आदि हथियारों से ही लक्ष्मी की मित्रता थी. கத்தி, கடப்பாறை, கேடயம், வாள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஆயுதங்கள் இது எல்லாமே வந்து லக்ஷ்மி பாயினுடைய ஒரு ஃப்ரெண்டு போல் அவங்க வச்சுருந்தாங்க, ஃப்ரெண்டு போல் இருந்தது. அந்த மாதிரி அவங்க எல்லா வாள் வித்தை, கேடயம் அந்த மாதிரி எல்லா போர் ஆயுதங்களுமே வந்து அவங்க
நல்ல வல்லமை படைத்தவர்களாக இருந்தார். வஹு வீர் சிவாஜி கி கஹானியா கண்டஸ்த் கர் சுக்கி தி. அவங்க வீர சிவாஜியினுடைய கதையை வந்து மனப்பாடம் செய்து வைத்திருந்தார். அந்த அளவுக்கு அவங்க வீர சிவாஜியினுடைய கதையை கேட்டு இவங்களும் அந்த அளவுக்கு வீரமான பெண்மணியாக இருந்தார். लक्ष्मी भाई का देखने पर यह शक पैदा होता था कि वह स्वयं लक्ष्मी देवी है या दुर्गा है. லக்ஷ்மி பாயை பார்க்கும்போது என்ன தோணும் அப்படின்னா, ஷக்கு பைதா என்ன தோணும் அப்படின்னா, ஒரு சந்தேகம் எழும்னா இவங்க வந்து உண்மையாகவே வந்து ஒரு லக்ஷ்மி தேவியோ அல்லது துர்கா தேவியோ அப்படின்ற அளவுக்கு சந்தேகம் எழும். வாஸ்துவமே வஹு வீரத்தாக்கி அவதார்த்தி. உண்மையில சொல்லப்போனால் அவங்க வீரத்திற்கான ஒரு அவதாரமாக அவர் இருந்தார். வீரம் நிறைந்த பெண்மணியாக அவர் இருந்தார். வஹு தல்வார் சலாத்தீத்தி. அவங்க ஆயுதத்தை அந்த வாளை நன்றாக செலுத்தக்கூடியவராக அவர் இருந்தார். உஸ்கி தல்வாரோं की वार को देखकर मराठे प्रसन्न होते थे. அவங்க அந்த தன்னுடைய வாளை அந்த வீசக்கூடிய அந்த அவங்க செயல்படுத்தக்கூடிய விதத்தில் அவங்க மராட்டியர்கள் எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருந்தனர், மகிழ்ச்சியுடன் இருந்தனர். வஹு நக்கலி யுத்துக்கா கேல் கேலா கர்த்தீத்தி. அவங்க நக்கலி யுத் அப்படின்னா ஒரு போலியான யுத்தத்தை ஏற்படுத்தி அந்த மாதிரியான விளையாட்டை வந்து அவங்க விளையாடக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்போது நம்ம வந்து போர் புரிஞ்சால் எப்படி இருக்கும் போரில் அப்படின்ற மாதிரியான ஒரு போலியான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி அந்த மாதிரி விளையாடக்கூடியவங்களாக இருந்தாங்க. வஹு வியூஹு கி ரச்சனா கர்த்தீத்தி. அவங்க வியூஹ் கி ரச்சனா போரில் வந்து எப்படி வந்து வியூகத்தை நாம் அமைக்கணும், படங்கள் எல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி போரில் வந்து எந்த மாதிரியான யுத்தியை நம்ம வந்து கையாளணும், எதிரிகளுக்கு ஆப்போசிட்டாக நம்ம எந்த மாதிரியான விஷயங்களை வந்து கையாளணும் அப்படின்றத அவங்க தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அதை வந்து ஏற்பாடு செய்வதில் அவங்க வல்லவராக அவங்க இருந்தாங்க. ஏன்னா வந்து அவங்க அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு டெமோ மாதிரி போர் வந்து ஏற்பட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதற்கான ஒரு விளையாட்டை போல் அவங்க விளையாட்டு வந்தாங்க. வஹு ஷிகார் கேல்தீத்தி. அவங்க வேட்டையாடுவதில் வல்லவராக இருந்தார். வேட்டையாடுவதும் அவருக்கு பிடித்தமான விஷயமாக இருந்தது. सैन्य घेरना और दुर्ग दौड़ना ये ही उसके मन पसंद खेल थे. சைன்ய கீர்னா சேனைகளை சுற்றி வளைத்தல் மற்றும் வந்து சேனைகளை எதிர்த்து போரிடுவது, அப்புறம் வந்து துர்கு தௌடுனா ஏ ஹி உஸ்கே மண் பசந்து, அப்புறம் வந்து கோட்டையை சூழ்வது, கோட்டையை முற்றுகையிடுவது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து அவருக்கு பிடித்தமான விளையாட்டாக அவருக்கு இருந்தது. மராட்டோं की कुल देवी பவானி की லக்ஷ்மி பாயி की ஆராத்யா தேவி தி. மராட்டியனுடைய குலதெய்வமான பவானி அப்படின்றது தான் வந்து லக்ஷ்மி பாயினுடைய குலதெய்வமாக இருந்தது. ஜான்சி கே ராஜா கே சாத் லக்ஷ்மி பாயி கா விவாஹ் ஹுவா. ஜான்சியினுடைய ராஜாவோட தான் வந்து லக்ஷ்மி பாய்க்கு திருமணம் ஏற்பட்டது. இஸ் தரஹ் வஹ் ஜான்சி கி ராணி பனி. இந்த விதத்தில் அவங்க இப்போ தான் வந்து ஜான்சி கி ராணியாக அவங்க ஆனாங்க. ராஜ்மஹல் மே குஷியா சா கயி. இவங்களுடைய திருமணத்துக்கு பிறகு அந்த அரண்மனையில் வந்து ஒரு மகிழ்ச்சியான சுச்சுவேஷன் வந்து ஏற்பட்டது. बुंदेलों की कीर्ति गाथा की तरह लक्ष्मी भाई ने झांसी में प्रवेश किया. बुंदेलो அவருடைய அந்த பாடலை போல அந்த காத்தாவை போல லக்ஷ்மி பாயினுடைய அந்த வருகை அந்த அரண்மனையில் ஏற்பட்டது. ஜான்சி கே ராஜா ஒரு ராணி ஷிவ் பார்வதி கே சமான் தே. ஜான்சியினுடைய அந்த ராஜாவும் ராணி ரெண்டு பேரும் வந்து சிவன் பார்வதியை போல இருந்தனர். லக்ஷ்மி பாயி கே காரன் ராஜ்மஹல் மே பிரகாஷ் சா கயா. லக்ஷ்மி பாயின் காரணமாக அந்த அரண்மனையே வந்து ரொம்ப பிரகாசமானதாக இருந்தது, பிரகாசம் பரவி இருந்தது, வெளிச்சம் பரவி இருந்தது. மகர் துர்பாகிய தீரே தீரே ஜான்சி கோ கேர்னே லகா. ஆனால் துர்பாகியம் அப்படின்றது வந்து மெதுவாக வந்து ஜான்சி ராணியை வந்து சூழ்ந்தது. ராஜா மர் கயே அவர் ராணி வித்வா பன் கயி. ராஜா வந்து இறந்து விட்டார், ஸோ ராணி வந்து இப்போ விதவையாக ஆக்கப்பட்டு விட்டார். ராணி கா ஹாத் ஹத்தியார் பக்கடனே கேலியே பனாத்தா. ஸோ இப்போ வந்து ராணி அவங்களுடைய கையில் ஆயுதத்தை எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்பட்டுருச்சு. ஸோ அவங்க எடுத்துட்டாங்க. இஸ்லியே விதினே சூடியா உத்தர் தி. ஸோ இந்த மாதிரி விதி வந்து அவரை சூழ்ந்து விட்டது. ராஜா அவர் ராணி கே கோயி சந்தான் நஹீந்தி. ராஜா ராணி இவங்களுக்கு வந்து எந்த என்ன சொல்கிறது, அவங்களுக்கு வாரிசுகள்
இல்லை. ராணி லக்ஷ்மிபாயி துக்கி தி. ராணி லக்ஷ்மிபாயி வந்து ரொம்ப துக்கத்தில் ஆழ்ந்து விட்டார். ஜான்சி கே ராஜா கே மர்னே சே டல்ஹௌசி பிரசன்ன ஹுவா. ஜான்சியினுடைய ராஜா இறந்து விட்டார் இல்லையா? ஸோ டல்ஹௌசி பிரபு வந்து டல்ஹௌசி அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அவருக்கு. உஸ்னே இசே ஜான்சி கோ ஹடப்னே கா அச்சா அவசர் சம்ஜா. ஸோ இந்த நேரம் தான் வந்து நம்ம ஜான்சி அந்த நகரை சூழ்வதற்கு சரியான ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி அவர் சரியான வாய்ப்பு அப்படின்னு அவர் நினச்சாரு. உஸ்னே பிரிட்டிஷ் ராஜ்யக்கோ ஜான்சி கா வாரிஸ் கோஷித்து கியா. ஸோ இவங்களுக்கு வாரிசு இல்லை அப்படின்ற காரணத்தினால பிரிட்டிஷ் ராஜ்யம்தான் வந்து அந்த ஜான்சியினுடைய அடுத்த அரசாட்சியை செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி அறிவித்தார். கோஷித்து கியா. உஸ்னே ஜான்சி கே கிலே பர் அப்னா ஜண்டா ஃபஹராயா. ஸோ ஜான்சியில் வந்து இவங்களுடைய அந்த கொடியை வந்து பறக்க விட்டனர், பிரிட்டிஷ் ராஜ்யத்தினுடைய கொடியை. देखते ही देखते झांसी राज्य रानी का न रहा वह दूसरे का हो गया. கொஞ்ச நாள்லேயே வந்து இருக்கவே வந்து என்ன ஆயிடுச்சு, ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து பிரிட்டிஷ் தான் இனிமேல் ஆளப்போகுது அப்படின்னு சொன்னோடனே ஸோ வந்து ஜான்சியினுடைய ராணி வந்து இந்த லக்ஷ்மிபாய் வந்து அவங்க ராணியாக இல்லாமல் வேறொருத்தருக்கு வசம் வந்து அது சென்றது. அங்கிரேஸ் அப்னா மால் பேச்னே கேலியே பாரத் மே ஆயே. ஆங்கிலேயர்கள் வந்து தங்களுடைய மால் பேச்னே பொருட்களை விற்பதற்காக தான் பாரதத்தில் நுழைந்தனர். தீரே தீரே உன்கா பைர் யஹா ஜம் கயா. மெதுவாக அவங்க வந்து இங்கே அவங்களுடைய ஆட்சியை செலுத்தினர். யஹாங்கே ராஜா ஒரு நவாப் அங்கிரேசோங்கே குலாம் பன் கயே. இங்கே இருக்கக்கூடிய அரசர்கள் மற்றும் நவாபுகள் இவங்க எல்லாம் வந்து ஆங்கிலேயர்களுடைய அடிமைகளாக ஆகினர். அங்கிரேஸ் கிசி சேபி தரஸ் நஹீன் காத்தேத்தே. அந்த ஆங்கிலேயர்கள் வந்து எந்த ஒரு விதத்துலையுமே வந்து கருணை அப்படின்றது காட்டக்கூடியவர்களாக இவங்க இல்லை. ராணி லக்ஷ்மிபாயி தபு தாசி பனி. இப்போது ராணி லக்ஷ்மிபாய் வந்து ஒரு அடியாள் மாதிரி ஒரு வேலையாள் போல அவர் ஆக்கப்பட்டார். மகர் உஸ்கி வீரதா கே காரண் அப் வஹ் தாசி நஹி மகாராணி புகாரி ஜாத்தி ஹை. ஸோ ஆனால் வந்து அவங்களுடைய வீரத்தின் காரணமாக அவங்க இப்போவும் வந்து அந்த பணியாள் மாதிரி இல்லாமல் அவங்க மகாராணி போலத்தான், மகாராணியாகத்தான் அவர் அழைக்கப்பட்டார். விசேஷதா சிறப்பு. யஹ் கவிதா லம்பி கவிதா கா ஏக் லகு அம்ஷ் ஹை. இந்த கவிதா வந்து இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த போயம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய போயமினுடைய ஒரு சிறு பகுதி தான். லகு அம்ஷ் ஹை. தில் மே ஆகே கி பங்க்தியா படுனே ஹி இச்சா ஹோத்தி ஹை. மனதில் வந்து ஆகே கி பங்க்தியா அடுத்து இருக்கக்கூடிய பெயரா என்ன அப்படின்றத படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எழுகிறது. கவிதா சரல் அவுர் பிரபாவ் பூர்ண ஹை. இந்த கவிதை வந்து ஒரு எளிமையானதாகவும் பிரபாவ் பூர்ண ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இது அமைகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்த இந்த சாராம்சம் உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி விஷாரத் உத்ராத் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இதில் இருக்கிற ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்ட் நீங்களும் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.